அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிக பெரியவன். Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டா அப்படிங்கிற விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை எவ்வளவு மோசமான பாதிப்புக்கு ஆளாக்குது அப்படின்னு பேசாத இடமில்ல, வருத்தப்படாத பள்ளிக்கூடங்கள் இல்லை, கதறாத கல்லூரிகள் இல்லை அப்படின்னு. இந்த ஆப்புகள் எல்லாம் ஆப்புகள் அப்படின்னு எத்தனையோ இடத்துல நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம், பகிர்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இது குறித்த விழிப்புணர்வு இன்னும் போதுமானதாக போய் சேரல. நம்ம மரணிக்கிற வரைக்கும் இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சாரம் பண்றதுக்கான ஆட்களும் பத்தல. இந்த நேரத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை பற்றியே பேசுவதற்கு இன்னும் ஒரு 1000 பேர் தேவைப்படுறாங்க. தொடர் பரப்புரை செய்வதற்கு, இது சம்பந்தமான விழிப்புணர்வை அங்கங்க அந்தந்த பகுதிகளில் ஏற்படுத்துறதுக்கு, நேரடியா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போறதுக்கு, கண்டினியூஸா களப்பணியில இறங்குறதுக்கு ஆட்கள் தேவை. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இதை ஃபர்ஸ்ட் டியூட்டியா எடுத்து செய்ய வேண்டிய அவசியத்துல இருக்கிறாங்க. அப்படி என்ன அவசியம் அப்படின்னா, எந்த Facebook, யூடியூப், வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணி, இன்ஸ்டாவை யூஸ் பண்ணி நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சு கெட்ட விஷயங்களை இந்த சமூகத்துல இருந்து தடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ, அதே தளங்களைத்தான் இப்லீஸும் கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவனும் இந்த கருவிகளை யூஸ் பண்ணித்தான் அடுத்த தலைமுறையை கெடுக்கணும், பெண் பிள்ளைகளை ஒழிக்கணும், அழிக்கணும், வழிகெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கருவியாக அவனும் அதைத்தான் யூஸ் பண்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப நம்ம என்ன செய்யறது? கடந்த காலத்துல நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அது எல்லாமே அவ்வளவு வேதனைக்குரியவை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நான் கேர்ள்ஸ் மட்டும் சொல்லல, பாய்ஸையும் சேர்த்துதான் சொல்றேன். அவர்களும் இதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நிச்சயமாக அதுல பெரிய எச்சரிக்கை இருக்குது. Facebook முக புத்தகம். யாரென்று தெரியாதவர்கள் யார் வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து இணைஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் இதுக்குள்ள இருக்குது. இதுல என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு இருக்க டீனேஜ் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா Facebookக்குள்ள போன உடனேயும் பாய்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்து, அவங்களோட போஸ்டிங்ஸ பார்த்து, அவங்களோட குரலை கேட்டு, அந்த இடம் வரைக்கும் மெசஞ்சர்ல போய் போன் நம்பரை வாங்கி சாட் பண்ணக்கூடிய அளவிற்கு நகர்ந்து போயிருது சர்வசாதாரணமாக. எப்பயுமே நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, முதல் பார்வையிலேயே நீ பிரச்சனையை சரி பண்ணு. இரண்டாம் பார்வைக்கு போகும்போது, 2வது தடவை தானே, தடவை வந்துருச்சு, 3வது தடவை நீங்க போன் நம்பர் ஷேர் பண்ணிட்டீங்க, 4வது தடவை சாட் நடக்கும், 5வது தடவை போன்ல பேசுவீங்க, 6வது தடவை நேர்ல மீட் பண்ணுவீங்க, 7வது தடவை காபி குடிக்க போவீங்க. அப்படியே நகர்ந்து போய் ஒண்ணுமில்லாம அழிஞ்சு போகும் வாழ்க்கை. நீங்க முதல் தடவை Facebookல லைக் போடும் போதே கவனமா இருந்திருந்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணும்போது கவனமா இருந்திருந்தீங்கன்னா, மெசஞ்சர்ல கவனமா இருந்திருந்தீங்கன்னா, யாருன்னு தெரியலையா பிளாக் பண்ணு. ஹாய்னு மெசேஜ் வந்தாலே பிளாக் பண்ணிடுவேன் நான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு வந்தா மட்டும்தான் என்னன்னே கேட்பேன். ஹாய் ஹச்ஐன்னு வந்தா நான் பிளாக் பண்ணிடுவேன். ஹலோன்னு வந்தா பிளாக் பண்ணிடுவேன். தேவையில்லை. ஒரு பெண்ணிடம் உனக்கு என்ன ஹாய் ஹலோ வேண்டி கிடக்கு? அப்படி என்ன நீ சமூகத்தை திருத்த போற? வெளிநாட்டுல இருந்து, மலேசியாவில இருந்து ஒரு பெரிய ஒரு நபர் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் தன்னை பெரிய நபர்னு நினைச்சுக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மள ப்ரோக்ராமுக்கு பேசுறதுக்கு கூப்பிடுறாரு. என்னோட அசிஸ்டன்ட் சொல்றது சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, பொது ஊடகத்துல போடுறாரு. அவங்களோட அசிஸ்டன்ட் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நாங்க உங்களை சந்திக்கணும், நேர்ல சந்திச்சு பேசணும். அப்ப எதுக்கு நேர்ல சந்திக்கணும்னு கேட்கும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல நிகழ்ச்சி சம்பந்தமா இருக்கு, அது அடுத்த வருஷம் நிகழ்ச்சி தான், இந்த ரமலானுக்கு நான் ஊருக்கு வர்றேன், அதனால உங்களை நேர்ல சந்திக்கணும். நீங்க ஊருக்கு வந்தா நான் ஏன் உங்களை நேர்ல சந்திக்கணும்? நான் ஏன் நேர்ல சந்திக்கணும்? நான் ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? சரி, சமூக அக்கறையோடு மிகுந்த நபர்கள், சரி, நான் யாரிடம் பேசி சமூக அக்கறையை வளர்த்தணும்னு முடிவு பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் எப்படி அதை உங்களுக்கு யார் வேணாலும் பேச முடியும்? ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடம் ஏன் பேசணும், ஏன் பார்க்கணும்ங்கிறதுக்கு மிகச்சரியான காரணம் இருக்கணும். உங்க டீமோட தான் நாங்க பார்ப்போம், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் தான் பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாம இது சரியான விஷயம் இல்ல, இது சரியான நிர்வாகம் இல்லைன்னு அவ்வளவு பதிவு எடுத்திருந்தார். சரி, அவ்வளவு சமூக அக்கறையுடையவர் உடனே இப்படி ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட சந்திச்சு நீட் தேர்வை ரத்து பண்ணி பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான வேலையை செய்ய வச்சு இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும்னு தாக்கம் கொண்ட அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி உள்ள அவரோட ஐடிக்குள்ள போய் பார்த்தோம்னா, கம்ப்ளீட் இப்ளீஸ். ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு
வீடியோ போட்டுக்கிட்டு சினிமா பாட்டு எடுத்து போட்டுக்கிட்டு சினிமா பாட்டு எடுத்து போடக்கூடிய ஷார்ட்ஸ் போடுவாங்கல்ல அவங்களோடதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட டான்ஸ் ஆடிக்கிட்டு கேவலங்களை அவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்வை. அப்படித்தான் நான் பாக்குறேன். சினிமா பாட்டை வச்சு ஷார்ட்ஸ் போடக்கூடிய நீங்க யாருன்னு நமக்கு தெரியாதா? உங்க உளவியல் என்னவாக இருக்கும்னு தெரியாதா? கேட்டா நாங்க பொது நீரோட்டத்துல இருக்கிறோம், நாங்க எல்லா நாட்டையும் சேர்த்து அரவணைச்சு போறோம். நீங்க போய் தொலைங்க, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த Facebook அப்படிங்கறதனுடைய பயன்பாட்டுல யார் வேணாலும் வரலாம், தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் யார் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கமெண்ட் போடலாம். முதல்லயே எதிர்க்கக்கூடிய தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயம் தூக்கி எறிஞ்சோம். நான் ஒரு வீடியோவே போட்டேன், அதை எடுத்து புறாத்தையும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பதிவு பண்ணி ஒரு வீடியோவே போட்டோம். ஏன்? இந்த உலகத்தில் இறைவன் அத்தனை கண்ணியம் மிக்க ஒரு படைப்பாக பெண்களை படைத்திருக்கிறான். 2ஆம் முறை பார்வையை தடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி தடுத்துக்கொள்ளுன்னு சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி அவ்வளவு விஷயம் இருக்குது. தைரியமா தூக்கி எரிய பழகணும். இப்ப நம்ம இந்த பிள்ளைகள் டீனேஜர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, தைரியமா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறதுக்கு பழகிடுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போ யாருக்கும் தெரியாம பேசுறதும், அதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கிறதாக நினைக்கிறதும், டேரி மில்க் சாக்லேட்டை வாங்கி பகிர்ந்துக்கிறதும். இப்ப இந்த February 14 வந்துட்டா அவ்வளோ டேரி மில்க் சாக்லேட் வித்துச்சு. ஏன்னா அவன் கவர்லயே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் போட்டு ஃப்ரம் டு போட்டு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தாக்கம் இந்த Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டா ஏற்படுத்துது அப்படின்னா, ஹார்மோன்கள் Facebook'ை டாமினேட் பண்ணுது. பிரச்சனை Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டால இல்ல, உங்க ஹார்மோன்கள்ல தான் இருக்கு. நீங்க Facebookக்குள்ள போறீங்களா, உள்ள போகும்போதே அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நான் நல்லதுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவேன், எவனா தெரியாதவன் வந்தாம்னா பிளாக். யாரோட விஷயத்துக்கும் லைக் போடக்கூடாது, யாரோட விஷயத்துக்கும் கமெண்ட் போடக்கூடாது. நீங்க லைக் போட்டாதான் உங்க ஐடியா உங்களுக்கு தெரியும், நீங்க கமெண்ட் போட்டாதான் உங்க ஐடியா உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு, ஆண்களை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த Facebookல இயங்கக்கூடியவர்கள், பதிவு போடக்கூடியவர்கள் ரொம்ப ஒழுக்கமா போடுவோம், ரொம்ப யோக்கியமா தன்னை காமிச்சுக்குவான். ஏழைகளுக்கு உதவி செய்வான், சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பான், நல்ல அறங்கள் செய்வான், பயங்கரமா சமூக சேவையை செய்வான். பின்னாடி போய் நீங்க பாத்தீங்கன்னா 100க்கு 70% பேர், 100க்கு 60% பேர் அக்யூஸ்ட். நான் நேரடியாக பல பேரை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன். 100% அக்யூஸ்டா இருப்பானுங்க. ஆனா வெளியில தன்னை காட்டிக் கொள்ளக்கூடியது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க அவங்களோட Facebook ஸ்டோரிஸ பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சணமா இருக்கும். சில பேர் ஃபாலோயிங் அப்படின்னு இருக்கும், இவெல்லாம் யார ஃபாலோ பண்றான்னு போய் பார்த்தா உள்ள விபச்சாரிகள் இருப்பார்கள், கேவலங்கள் இருக்கும், அவ்வளவு அசிங்கங்கள் இருக்கும், அவங்கள ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பான். ஆனா இங்க அவனோட பேஜ பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு யோக்கியமா இருக்கும். தன்னை போல் இந்த உலகத்தில் உண்டா, நல்லோர் உண்டா அப்படிங்கிற மாதிரி. நீங்க என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இவன மாதிரி இந்த உலகத்துல யாரும் நல்லவங்களே இருக்க முடியாது, எவ்வளவு சமூக சேவை செய்யறான், எத்தனை ஏழைகளை பாக்குறான், எத்தனை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேலை செய்யறான், அடாடாடாடாடாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக்க போடுறது, அங்கதான் வேணா ஆரம்பிக்கும். அப்ப அவன் என்ன செய்வான்? இந்த லைக் போட்டு ஐடி யாருன்னு பார்ப்பான், அவங்கள அப்படியே ஃபாலோ பண்றது. அவனுக்கும் உங்களை யாருன்னு தெரியாது. இந்த Facebook'ும் எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்க. லைக் போட்டு கமெண்ட் போட்டதுலதான் ஆரம்பிச்சது. பிறகு அவளுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போய் செத்து போன பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியுமா? பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல Facebook வழியாகத்தான் நடந்தது அத்தனையும். Facebookல மெசஞ்சர்ல நம்பர் வாங்கிட்டு அப்படியே வாட்ஸ்அப்க்கு வர்றது. வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட குரூப்புகள், தெரியாத எந்த குரூப்புகளுக்குள்ளயும் போகக்கூடாது. குறிப்பா அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடியுதுன்னா இமிடியேட்டா வந்துடணும், அதுக்கான குரூப்ல இருந்து வெளியே வந்துடணும். ஆன்லைன் கிளாஸ் முடிச்ச உடனே ஒரு இப்ளீஸ் வாத்தியார் அந்த குரூப்ல ஒரு 6 பிள்ளைகளை வச்சு பேசி அந்த 6 பிள்ளைகளும் சீரழிக்கப்பட்டார்கள். சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் சென்னை பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவன் ஜெயில இருக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் குரூப்போட நிலைமை, ஏன்னா வாட்ஸ்அப்ல 1-on-1 பேசிக்க முடியும், 1-on-1 வீடியோ கால் பேசிக்க முடியும். சென்னையில ரொம்ப பிரபலமான ஸ்கூலு பிஎஸ்பியா என்ன ஸ்கூலு, ஒரு ஸ்கூல் மாட்டுச்சே, சட்டையே இல்லாம ஒருத்தவன் வாத்தியார் ஆன்லைன் கிளாஸுக்கு உட்காந்து, அப்ப அந்த ஸ்கூல் அப்ப என்ன செய்தி அப்படின்னா, வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு போய் நீ நியூடா உன்னோட போட்டோஸ் அனுப்பணும், இல்லனா இந்த இதுல நான் மார்க் போட மாட்டேன், நீ ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருக்கிற
ஆல்ரெடி மார்க் கம்மியா இருக்கு, நான் உனக்கு வந்து மார்க் போடணும், உன்னை காப்பாத்தணும் அப்படின்னா நீ வீட்டுக்கு போய் நீ இந்த மாதிரி வந்து போட்டோஸ் அனுப்பணும். கிளாப்ல வந்து ரெக்கார்டு நோட்டு திருத்த வர்றது அந்த மாதிரி வரும்போது சில போட்டோஸ் எடுத்துறது தவறா முத்தம் கொடுக்குற மாதிரியோ. பிஎஸ்வி பத்மசேஷாத்ரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸானவர்களுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கும். இறைவன் பாதுகாக்கட்டும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த அங்கிருந்து வந்த வரலாறு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த போட்டோ எடுத்துறான். போட்டோ எடுத்து அந்த போட்டோ காமிச்சு இதை வச்சு பிளாக்மெயில் பண்றது. இதை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இதை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இதை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். இந்த பிள்ளைகள் அதற்கு பயந்து கொண்டு அப்படி படங்களை அனுப்பி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! நீங்க அந்த படத்தை வந்து நான் மார்க்குக்காக அனுப்புனேன், நான் வந்து எக்ஸாமுக்காக அனுப்புனேன், ரொம்ப மிரட்டினாரு, நான் பயந்து போய் அனுப்புனேன் அப்படிங்கறத எங்க இருந்து ஒப்புக்கொள்வது? மார்க்கும் எக்ஸாமும் தான் உங்களுக்கு வாழ்க்கையா, இல்ல அப்படித்தான் சொல்லி உங்களை வளர்த்துறாங்களா? எனக்கு புரியல. நிறைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிற டீனேஜ் வயசுல எல்லா இடத்துலயும் லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. படிக்கிற இடத்துல லவ்வர்ஸ், வீட்டுக்கு பக்கத்துல லவ்வர்ஸ், ஒரே பிள்ளைக்கு 5-6 லவ்வர்ஸ். இதெல்லாம் கண்காணிச்சு அந்த வாத்தியார்கள் சில தகவல்களை எடுத்து வைத்துக் கொண்டு நான் சொல்றதை நீ கேட்கலன்னா இதை ரிலீஸ் பண்ணிடுவேன் உங்க வீட்டுல, அப்படியான மிரட்டல்களை மிரட்டியும் இந்த மாதிரி படங்களை அனுப்ப சொல்லி செஞ்சு அந்த மாதிரி வீடியோ கால்ல வந்து அப்புறம் போட்டோ அனுப்பி இந்த மாதிரி பல கேவலங்கள். அப்ப இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வெளியே வந்துச்சு. சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க, நிஜமாவே ஜெயில இருக்கிறாங்களாங்கிறதுக்கு நமக்கு வந்து முழு விதமான ஆதாரங்கள் கிடையாது. ஏன்னா காசை பயன்படுத்தி வெளியே வருவான், சாதியை பயன்படுத்தி வெளியே வருவான், அரசியலை பயன்படுத்தி தப்பிச்சு வருவான், எல்லா அயோக்கியர்களும் உள்ள தலையிட்டுருவான். அப்போ அதெல்லாம் தலையிட்டு ஏகப்பட்ட பேர் 99.99 அக்யூஸ்ட் வெளியே தான் இருப்பான். உள்ள அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. ஏதோ தப்பி தவறி மாற்றவனுக்கு தண்டனை. அதுவும் நடக்கும் 10 வருஷம் 5 வருஷம் கேஸ் நடக்கும். அப்ப அந்த வாத்தியாரனுடைய இந்த விஷயங்களுக்கு பயன்பட்டது வாட்ஸ்அப். நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து நம்ம பர்சனல் பாத்ரூம்ல இருந்து போட்டோ எடுத்து அனுப்புறோம், நம்ம பர்சனல் பாத்ரூம்ல இருந்து வீடியோ கால் பேசுறோம். நீங்க நினைக்கலாம் அந்த வீடியோ கால நீங்க வந்து இறைவன் கண்காணிக்கிறான்ங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. அது போக அந்த வாட்ஸ்அப் கம்பெனிக்கான எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். எவ்ரிதிங் ரெக்கார்டட், எல்லாமே கண்காணிக்கப்படும். நீங்க ஐ அக்ரீன் கொடுப்பீங்க ஒரு ஆப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி. ஐ அக்ரீன் கொடுத்தா அந்த ஆப்புக்குள்ளே போக முடியும். அப்படி ஏகப்பட்ட ஆப்புகள் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை பூராத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் எல்லாத்தையும் எடுப்பான். அதை தாண்டி சைபர் கிரைம், அவங்க எதை வேணாலும் எடுக்க முடியும். நீங்க ஒரு போனுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கண்கள் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறதா அர்த்தம். 100 பேர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்க எந்நேரமும் அர்த்தம். சர்வ சாதாரணமாக எல்லா அயோக்கியங்களும் அசிங்கங்களும் நான் இதுக்கு பயந்தேன் அதுக்கு பயந்தேன்னு சொல்லிட்டு அவன் உன்னை பயமுறுத்துறானா, எதை பயமுறுத்துறானோ அதை நீயே உடைச்சிரு. நீ லவ் பண்ற விஷயத்த நான் வந்து சொல்லிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறானா, நீயே அதை வீட்டுல உடைச்சிரு. வேற ஏதாவது நீ தப்பு பண்றது, ஏதாவது ஒரு வீடியோஸ் ஏதாவது தப்பா பார்த்தது வச்சது அதை எடுத்து வச்சு உன்னை மிரட்டுறானா, நீயே அதை உடைச்சிரு வீட்டுல. அதுக்காக இவ்வளவு பெரிய தவறை இவ்வளவு பெரிய அசிங்கத்துல இருந்து செஞ்சு அப்புறம் அதுல இருந்து வெளிவரவே முடியாம சிக்கி சீரழியாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அவ்வளவுதான், வாழ்நாள் முழுக்க நீ தப்பு பண்ணிட்டே இருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த உருவாக்கிருச்சு. ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதுக்குரிய கூலி எப்படியும் உங்களுக்கு உண்டு. அதை தாண்டி இந்த இம்மையிலேயே நீங்க வச்சிருக்கிற போனுக்குள்ளேயே 100 பேர் உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஒரு பிள்ளை ஒரு பையன்ட்ட பேசுறதுங்கிறதையே நீ பொறுக்கிய தேர்ந்தெடுத்து பேசுறியே, அவன் வந்து உன்னை கடத்தி கொண்டு போய் உன்னை ஏமாத்தி சீரழிச்சு போட்டு போயிருவான் அப்படின்னு சொல்றமே, எப்படிங்க ஒரு பிள்ளை 10 பேர்கிட்ட பேச முடியுது? 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது 15 வயசுல உங்களுக்கு எங்க இருந்து அவ்வளவு தைரியமும் துணிச்சலும்? நீங்கெல்லாம் என்ன அல்லாஹ்வை தெரிந்து கொண்டீங்க, என்ன குர்ஆனை தெரிந்து கொண்டீங்க, என்ன படிச்சீங்க, என்ன செஞ்சீங்க? எதிர்பாலின ஈர்ப்பின் மீதாக அவ்வளவு தூண்டுதல். இப்லீஸ் உங்களை கருவியாக தேர்ந்தெடுத்தான். நீங்க அதுக்கு முழுக்க உடன்பட்டுட்டீங்க. நாளைக்கு என்ன ஆகும்? நான் இப்ப நடந்த விஷயத்த சொல்றேன். 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதுல ஒருத்தவன் ஒரு அரசியல்வாதி, வீட்டு பிள்ளை, பொறுக்கி,
நல்லா தெரியும். 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். அங்க இருந்து இந்த பிள்ளையோட ஆனுவல் டேக்கு வர்றான். இந்த பிள்ளையோட வீட்டு வரைக்கும் வந்துட்டான். ஒரே பிள்ளை, தவமாய் தவம் இருந்து 15 வருஷம் கழிச்சு பெற்றெடுத்த பிள்ளை. இவளை இந்த மட்டுல கண்டுபிடிச்சு மீட்டோம். ஒரு ஆசிரியை தலையிட்டதுனால இந்த மட்டுல கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அவன் வந்தான், இவன் வீட்டுக்கு தெரியாம அவன் கூட ஓடி போயிருவா. அவன் கூட்டிட்டு ஓடுவான், எங்கேயாவது கூட்டிட்டு போவான், ஏதாவது ரூம்ல, ஏதாவது ஒரு வீட்டுல அந்த பிள்ளை சீரழிக்கப்படுவாள். திருமணம் செய்து கொள்றேன்னு நம்பிக்கை ஊட்டுவான். எங்கேயாவது பணத்தையும் நகையும் வாங்கிட்டு ஏமாத்தி தூர தூக்கி போட்டுட்டு, கசைக்கு பிழிஞ்சு இந்த கரும்பு சக்கையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு நடு தெருவில் விட்டுட்டு போவான். அதை தாண்டி இவன் தேர்ந்தெடுத்தது ஒரு அக்மார்க் பொறுக்கி. அவனை என்ன செய்வான்? பார்த்து பார்த்து கட்டி வைக்கிறவங்களே வீணா போய் வாழ்க்கை இழந்து கிடக்கும் போது, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை, சமீபத்தில் கேட்ட எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். நீ கெட்டு போன்னு முடிவு பண்ணிட்டேன்னா உனக்கு கெட்ட சேர்க்கை அப்படிங்கிறது எதன் வழியா கனெக்ட் ஆகுது? ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா, மொபைல் வழியா கனெக்ட் ஆகுது. சர்வ சாதாரணமாக உங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட சேர்க்கை நல்லா இருந்தா ஃபேஸ்புக்கும் நல்லா இருக்கும். உங்களுடைய கூட்டம் நல்ல கூட்டமா இருந்துச்சுன்னா உங்களுடைய மெசஞ்சர்ஸும் நல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பும் நல்லா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் பகிரப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் பேசப்பட்டால் இன்ஸ்டாவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் எதை பாக்குறீங்க, எதை பேசுறீங்க, பிள்ளைங்களோட எதை ஷேர் பண்றீங்க, என்ன இணைப்புல இருக்கீங்கன்னு இன்னைக்கு கிராஸ் செக் பண்ணுங்க. அப்போ படிக்கிற வயசுலயே உங்களை முழுதும் லட்சியத்துல இருந்து விட்டு விலக்கி தூர கொண்டு போய் விலக்கி உங்களை சேதாரப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்குரிய வேலைகளை எப்போ செய்து? படிக்கிற வயசுலயே செஞ்சிரு. அது பிறகு உங்களை மீட்டெடுத்து உங்க வாழ்க்கையை பாதுகாத்து நடக்குமா நடக்காதா கேரண்டியே கிடையாது. இந்த மாதிரியான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா ரொம்ப இபாதத்தான ஒரு பெண்மணி. கணவர் வெளிநாட்டுல இருக்கிறார். போனே அவங்க வச்சிடல. போகும்போது ஃபஜ்ருக்கு தன்னை எழுப்பிடணுமேங்கிறதுக்காக அந்த மனைவிக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டு போறாங்க. அந்த போனுக்கு ஒரு ராங் கால் வந்துகிட்டே இருக்கு. பெரும்பாலும் இந்த பிள்ளைகள் சிக்கிறது இந்த ராங் கால்ல தான். ராங் கால் வந்துகிட்டே இருக்கு. வாட்ஸ்அப் மெசஞ்சர்ல போன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் கூப்பிடுறான். அப்ப அந்த போனை அட்டன் பண்றது மெசஞ்சர், ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல போன் வந்துகிட்டே இருக்கு. அந்த போன் அட்டன் பண்றது வைக்கிறது. போன் இங்க அட்டன் பண்ணிட்டா வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு நாள் போன் அட்டன் பண்ண உடனே வச்சு வெளுன்னு வெளுத்திருக்கா. அப்ப அவன் சொன்னானா, அவ்வளவு மோசமான ஈமானுக்கு சொந்தக்காரியா நீ? உனக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு தெம்பு இருந்துச்சு அப்படின்னா என் கூட 10 நாள் பேசு. நான் பேசுறதுல நீ மயங்கிருவேன்னு உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையா? அவ்வளவு மோசமான ஈமான்லயா நீ இருக்கிறா? உன்ன அவ்வளவு சிறந்த பெண்மணின்னு சொல்றாங்க. 2 பிள்ளைகளுக்கு தாய். இப்படி கணவர் உன்னை நம்புறாரு, பேசுறாரு, வைக்கிறாரு. நீ என்னமோ என் குரலை கேட்கறதுக்கே பயப்பட்டு போனை எடுக்காம இருக்கிற. நீ உண்மையிலே ஈமான்தாரியா இருந்தா என்கிட்ட 10 நாள் பேசு அப்படின்னு. இப்ப இவ என்ன செய்யறா? வேற ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா நான் விட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ஈமான்தாரியான்னு நீ கேட்டுட்ட, நான் பேசுறேன்டா பேசுறா அப்படின்னு சொல்லி போன் பண்ணா போனை அட்டன் பண்றது, கேட்கறதுக்கு பதில் சொல்றது, பேசுறது. 10 நாள் கழிச்சு அவன்கிட்ட பேசாம அவளால இருக்க முடியல. அந்த குரல் ஏதோ செய்கிறது. கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா? வீட்டுல இருந்த பணத்தையும் 100 பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி அவன் கூட போயாச்சு. அவன் வடநாட்டு பக்கம் கூட்டிட்டு போய் அந்த நகை பணம் தீர்ந்த பிறகு தன்னுடைய நண்பர்களை எல்லாம் வர சொல்லி இவளை அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது தாங்க முடியாம தூக்கு போட்டு செத்துட்டான். தூக்கு போட்டு செத்தவ ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு செத்து போறா. என்னுடைய நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. தயவு செய்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, மெசஞ்சர்ல ரொம்ப கவனமா இருங்க. தெரியாமல் யார் அழைத்தாலும் பிளாக் செய்து விட்டு கடந்து போங்க. அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை இல்ல. இப்லீஸ் சேலஞ்ச் பண்ணதை நம்பி நான் எதிர்த்து நிப்பேன்னு சொல்லி கடைசியில அதுல அடிபணிஞ்சு இன்னைக்கு நான் சாகிறத தவிர வேற வழி இல்லை. என்னுடைய கணவரை நான் அவ்வளவு பேணுதலா பாத்துக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு இந்த உடல் இவ்வளவு கேவலமாக சூறையாடப்படுதுன்னா இதுல இருந்து என்னால தப்பிக்கவும் முடியல, உயிரோடு இருக்கவும் முடியல. என் உயிரை மாச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு செத்து போயிட்டான்.
வெளிநாட்டுல இருந்து வந்த கணவர் தன் மனைவி எப்படியாவது கண்டுபிடிச்சு மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துருவோம் நம்பி தேடுறார். போய் கடைசியில இந்த கடிதம் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அந்த 2 பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள் ஆயிடுச்சு. ஒரு வயது முதிர்ந்து கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளை பெத்தெடுத்த ஒரு பெண்மணியே இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல சிக்கி சீரழிஞ்சு கடைசியில தூக்குமாட்டி சாகிறது நிலைமைன்னு வரும்பொழுது சின்ன பிள்ளைகள் நீங்களாம் ஏமாத்துறோம். சர்வ சாதாரணமா தட்டி தூக்கிட்டு போவோம். ஒண்ணுமே இல்லை. அவங்களுடைய பார்வையில நீங்க எல்லாம் கொசு மாதிரி திட்டமிட்டு வந்து லவ் பண்றோம்னு சொல்லி உயிருக்கு உயிரா இருப்பதாக காமிச்சு கொண்டு பல தியாகங்களை செய்வதாக காமிச்சு கொண்டு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்ற அளவுக்கு கொண்டு போய் உங்களையும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம்ன்ற இடத்துக்கு கொண்டு போய் வச்சு எல்லாரையும் எதுக்கிறது. தாய் தகப்பன்ல இருந்து ஆசிரியர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாரையும் எதுக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கடைசியில உங்களை பயன்படுத்தி வீடியோ எடுப்பான். அதுதான் பொள்ளாச்சி பயங்கரங்கள். நாகர்கோயில், காசி. நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகள் இப்படி தெரியாம ஏகப்பட்ட பேரை சீரழிச்சு அவன் சிக்கவே இல்லை போலீஸ்ல. கடைசியில யாரு தெரியுமா காமிச்சு கொடுத்தது? ஒரு MBBS டாக்டர் ஒரு பொண்ணு எங்கேயோ இருந்து பல கிலோமீட்டர் தாண்டி வந்து அவன் நாகர்கோயிலுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வர சொல்லி எங்க வீட்டுல சண்டை, அதனால வீட்டுல இப்ப போற சிச்சுவேஷன் இல்லைன்னு கன்னியாகுமரியில ரூம் போட்டு அவளுடைய உடல் பயன்படுத்தப்பட்டு அதை வீடியோவை அவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். இத வந்து அவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவன் ரெக்கார்ட் பண்ணது தெரிஞ்சிருச்சு. இம்மீடியட்டா அவனோட விஷயங்களை எடுத்து பார்க்கும் போது குலத்தொழிலே இதான் செஞ்சுட்டு இருக்கிறான். மோசமான மிக மோசமான ஒரு இழிப்பிறவி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நூற்றுக்கணக்கான பெண்களை சதைச்சிருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு மிக துணிச்சலாக போய் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணி என்னுடைய நிலைமை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு துணிச்சலாக ஒரு மருத்துவம் படித்த ஒரு பெண்மணி. அவ உளவியல் ரீதியா அவ்வளவு படிச்சிருப்பா, உடலியல் ரீதியா அவ்வளவு படிச்சிருப்பா. என்ன பிரயோஜனம்? காதல்ங்கிற பேர்ல பேஸ்புக்ல யாருன்னு தெரியாதவனை நம்பி காதலிச்சா. அதனுடைய விளைவு கடைசியில இங்க கொண்டு வந்து விட்டுச்சு. அப்படி மாட்டினவன் தான் நாகர்கோயில் காசி ஜெயில இருக்கிறான். இப்ப ஜம்முன்னு இருக்கிறான். நல்லா விருந்து போட்டு 3 வேளை நல்ல சாப்பாடு, அருமையான தங்குமிடம், நல்ல வசதிகளோட சிறப்பா இருக்காங்க உள்ள. வெளியே இருந்து செத்து போன பிள்ளைகளை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை? இந்த நாட்டுக்கும் இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கும். அக்யூஸ்ட் எல்லாம் உள்ள நல்லா ஜம்முன்னு இருக்கிறான். பொள்ளாச்சி பயங்கரங்களுக்கு காரணமாயி நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை சிதைச்சு சீரழிச்சு போட்டு 1500 வீடியோஸ் கொண்டு அவ்வளவு மோசமாக பேசப்பட்டதே இந்த நாடு. அந்த அக்யூஸ்ட் 10 பேரும் உள்ள நல்லா இருக்கிறான், ஜாலியா இருக்கிறான். வெளியே வரும்போது இப்ப கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தப்பட்டாங்க 2-1.5 மாசத்துக்கு முன்னாடி. நல்ல புது ஷர்ட் போட்டு நல்லா அந்த பதிவுகள்லாம் நான் போட்டிருக்கிறேன், எடுத்து பாருங்க. நீட்டா புது ஷர்ட் அயன் பண்ணி மடிப்பு கலையாம விதவிதமான ஹேர் ஸ்டைல்ல எல்லாம் பூதி வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு ருத்ராட்ச கொட்டைய போட்டுக்கிட்டு அடையாளங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போங்கன்னு எவன் சொல்லி தர்றான்னு தெரியல. இந்த அடையாளங்களை எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல தருதலைகளாக நீங்க இருந்திருந்தா ஏன் இந்த வேலையை செய்ய போறீங்க? இத்தனை பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சு எல்லாம் கேட்கறதுக்கு இந்த நாட்டுல எந்த நாதியுமே இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில தாய் தகப்பனை தாண்டி ஒரு பாதுகாப்பான ஒரு கூண்டை தாண்டி நான் போய் ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு என்ன ஏது நல்லவனா கெட்டவனா என்ன செய்வான்னு தெரியாம நம்பி கடைசியில சீரழிஞ்சு அழுது கொண்டிருக்கும் போது காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டில் எந்த வாய்ப்பும் இல்லை. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, பிரிவென்டிவா உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க, முன்கூட்டியே பாதுகாத்துக்குங்க. 2ஆம் முறை ஒருத்தனை திரும்ப பார்க்காதீங்க. அது சைத்தானுடைய பார்வை. உங்கள் கண்கள் விபச்சாரம் செய்யும். அப்ப மறுமையில நாளைக்கு உங்க கண்ணு விசாரிக்கப்படும், நீ தப்பு பண்ணியே அப்படின்னு. அப்போ இந்த வேலைகளை செய்யக்கூடாதுங்கிற வைராக்கியம் உங்களுக்கு இந்த படிக்கிற வயசுலயே வரணும். எச்சரிக்கை. பேஸ்புக் அப்படின்னால எச்சரிக்கை. நீங்க பேஸ்புக் இல்லாம, வாட்ஸ்அப் இல்லாம, இன்ஸ்டா இல்லாம, ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாமலாம் இனி வளர முடியுமான்னு தெரியல. அப்ப இந்த டெக்னாலஜியோட தான் நீங்க போயாகணும். ஆனால் உள்ள போகும்போதே ஒரு எச்சரிக்கை அலாம் அடிக்கணும், மூளையில அடிக்கணும். ஹராமான ஏகப்பட்ட விஷயங்கள், குப்பைகள் உள்ள இருக்கு, எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க உள்ள போகணும். அப்படித்தான் பேணுதலாக ஒவ்வொரு விஷயத்துல இருக்க நல்லதை எடுத்துக்கணும். அவ்வளவு அருமையா ஏமாத்தும். அவனோட விஷயங்களை நீங்க நம்புனீங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் வந்துருச்சு தெரியுமா? எனக்கே தெரியாம என்னுடைய வாட்ஸ்அப் ஐடியை யூஸ் பண்ணி
வாட்ஸ்அப் வெப் அப்படிங்கிற ஒரு கருவியின் மூலமாக வேற யாரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு ஒரு ஆண் பேசி அவளை சீரழிக்க முடியும். நான் சேட் பண்ண மாதிரி இருக்கும், அந்த சேட்டிங் அழிச்சிடலாம். என்ன என்ன வாட்ஸ்அப் இது? இதற்காவா இவ்வளவு ஆய்வு செய்து இவ்வளவு மூளைத்திறனை இறைவன் மனிதனுக்கு தந்து நீ அழியறதும் இல்லாம அடுத்தவங்களையும் அழிக்கிறதுக்குத்தானா இவ்வளவும்? கடைசியில் எங்க வருவீங்க? மறுமையில மகஸ்டருக்கு வரமாட்டீங்களா? யாரும் சாக மாட்டீங்களா? கபருக்குள்ள போக மாட்டீங்களா? அங்க உங்களுக்கு சித்திரவதை கிடையாதா? நியாய தீர்ப்பு நாள்னு வரும்போது நீ இப்படி ஒழுக்கக்கேடா வாழ்ந்த, இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு சொல்லியும் இப்படி வாழ்ந்த அப்படின்னு நரகம் பரிசளிக்கப்படும் என்று இறைவன் சொல்றானே, வாய்க்குள்ள சீல் தான் ஊத்தப்படும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டீங்களா? அந்த அச்சமே கிடையாது. இறைவன் கண்காணிக்கிறான்ற அச்சமே இல்லாத போது பேஸ்புக் கண்காணிக்கும், வாட்ஸ்அப் கண்காணிக்கும், இன்ஸ்டா கண்காணிக்கும்னு என்ன தெரிய போகுது? அவ்வளவு மிதமிஞ்சின ஆர்வம் ஒரு காதலனை தேர்வு செய்து கொள்றதுலயும், ஆண்களை பத்தி பேசுறதுலயும், டீனேஜ்ல நடக்கிறதுலயும் அவ்வளவு மிதமிஞ்சின ஆர்வம். கிளாஸுக்கு 2 பிள்ளைகள் இப்படி இருக்கிறாளுங்க. அந்த போனை வாங்கி பார்த்துட்டு அந்த மிஸ் கதறாங்க. அந்த சேட்டை பார்த்துட்டு, இன்ஸ்டா சேட்டை பார்த்துட்டு கதறாங்க. என்னால சொல்ல முடியாது, வாய் விட்டு சொல்ல முடியாது. ஒரு கணவனும் மனைவியும் கூட இப்படி பேசிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஓரலா இல்லாமே அவ்வளவு கேவலங்கள். பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்குது. எப்படிமா? எப்படி? உங்களை சுற்றிலும் யாராவது இப்படி ஒரு ஆள் இருக்கலாம், உங்களுக்குள்ளும் யாராவது இப்படி ஒரு ஆள் இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருந்து வெளியே வந்துருங்க. இறைவன் என்ன சொல்றான்? நீ எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு திருந்திட்டேன், இனிமே அதுக்குள்ள போமாட்டேன்னு முடிவெடுத்துட்டா நிச்சயமா நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். இறைவன் பக்கம் திரும்பி விடுங்கள். இந்த பரப்புரையை செய்வதற்கு தயாரா இருக்கணும். உங்களை சுத்தி இப்படி யாராவது ஒரு ஆள் இருந்தா அந்த பிள்ளைய புறக்கணிச்சு தட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் சீரழிவாள்கள். நீங்க அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரப்புரை செய்யுங்க, ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க, எச்சரிக்கையை சொல்லுங்க. நம்மளால முடிஞ்ச நன்மை விதைக்கக்கூடிய காரியத்தை, தீமையை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்ய போறோம்? இதுக்கு எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பக்கம். எவ்வளவு லட்சியத்தோடு இருந்தா நம்மள இந்த விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணவே பண்ணாது, பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். நீங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களா, இப்லீஸின் கூட்டாளிகளா? அவ்வளவுதான் கேள்வி. நாங்க நல்லடியார்கள் முடிவு பண்ணா சின்ன வயசுல இருந்தே இபாதத்தாக நேர்வழியை பிடித்துக்கொண்டு, வெளிச்சத்தை பிடிச்சுக்கொண்டு ஓடிடணும். இல்லை அப்படின்னா இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இப்ப எடுத்தோம்னு வைங்களேன், யார் யார் எப்படி மாட்டினாங்க, யார் யார் எப்படி சீரழிஞ்சாங்க, யார் யார் என்னென்ன மாதிரி எல்லாம் தான் சீரழிந்து மற்றவர்களையும் சீரழிச்சாங்க, எல்லா இடத்திலும் எவ்வளவு கேவலமான பாலியல் ரீதியான மோசமான விளைவுகள் நடந்திருக்குது. மறுமை என்ற அச்சம் துளியும் இல்லாமல், அதை பற்றிய அறிவு இல்லாமல் எவ்வளவு அக்கப்போர்கள் இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வழியாகத்தான் நடந்திருக்குது. குறிப்பா பேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்ஸ். அதுல பேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. அதுல இணைஞ்சிடுறாங்க. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். கேதரிங் அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்குது. வாழ்நாள்ல இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அறிவாற்றல் மிக்கவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறதா. பெண்களும் வருவார்கள், ஆண்களும் வருவார்கள். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து ரூம் போட்டு போய்க்கிறதா. என்ன கேவலங்கள்! இவங்கெல்லாம் ரொம்ப படிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், படைப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள வராங்க. பேஸ்புக்ல இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்குள்ள அவங்க சேர்ந்துக்கலாம். நிறைய கேவலங்கள் இருக்கு. நான் சில சாம்பிள்ஸ் தான் சொல்றேன். அப்படின்னா நாம் படிக்கக்கூடிய படிப்பு, நாம் எதுக்காக படிக்கிறோம், என்ன செய்யணும்? நான் நல்லபடியா இருக்கேம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சேஃபா இருக்கேன், அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் போதுமா? நான் சேஃபா இருக்கேன், அப்புறம் இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஏன் நம்ம இவ்வளவு பதட்டப்பட்டு இதை முக்கிய 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவ போறா, அவ சீரழிஞ்சா நமக்கு என்ன? அவ நாளைக்கு போய் சீரழிஞ்சு நடுத்தருவுல நின்னு கடைசியில கண்ணீர் விட்டு கதறுவாள்ல, ஐயோ இப்படி நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு. அந்த இடத்தை யோசிக்கும் போது நமக்கு வலிக்குது. ஒரு பெண்ணாக பிறந்து, ஒரு பெண்ணாக வளர்ந்து,
எத்தனையோ உடலியல் ரீதியான பிரச்சனைகளை தாண்டி வந்து அந்த பிள்ளை ஒரு அயோக்கியனை நம்பி சீரழிஞ்சு எல்லாரையும் ஏமாத்தி தானும் ஏமாந்து கடைசியில நடுத்தெருவுல சாக போற நிலைமையில விடப்பட்டிருக்கிறாளே, அந்த உடல் எவ்வளவு நோவினை அடைந்திருக்கும்னு யோசிக்கும் போது நமக்கு வலிக்குது இல்லையா? அந்த வழியை ஒரு பெண் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம முக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம், பதறி கொண்டிருக்கிறோம், பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம், இதை பற்றி பரப்புரை செய்ய சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வக்திலையும் சுஜூதுல கேளுங்க, பெண் பிள்ளைகள் பாதுகாக்கக்கூடிய கருவிகளாக யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக, அதற்கான தொடர் பரப்புரையை நாங்கள் செய்வதற்குரிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாகன்னு கேளுங்க. நம்ம பிள்ளைகளுக்குரிய பாதுகாப்பை இறைவனிடத்தில் கேளுங்கள். மறக்காமல் உங்கள் உள்ளத்தில் அதற்குரிய வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ இப்லீஸின் கருவிகளாக பல இடங்களில் பல நேரங்களில் மெஜாரிட்டியான பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டா குரூப்புகள்ல ரொம்ப கவனமா இருங்க. தேவைனா பயன்படுத்துங்க, இல்லைன்னா தூக்கி எறிங்க. நல்லவற்றுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துவேன் நியத்து வச்சு அதுக்குரிய விஷயங்களை நீங்க பிற்காலத்துல செய்யணும். ஏன்னா நீங்க வளர்ந்து வரும்போது இவற்றெல்லாம் தவிர்த்துட்டு வர முடியாது, உங்க கண்ணுக்கு வரும். அப்போ இதை தாவா களத்துக்காக, பரப்புரைக்காக, நல்லவற்றை விதைப்பதற்காக, தீயவற்றை தடுப்பதற்காக நீங்கள் எல்லாம் இதை பயன்படுத்துங்கள். சிறப்பான பரப்புரையாளர்களாக வாருங்கள். எழுதக்கூடியவர்கள் சிறப்பாக இதில் எழுதுங்கள். ஆனால் 100% ஹலால் அப்படிங்கிற சர்டிபிகேட்டோட செயல்படுங்க அப்படிங்கறதா நம்முடைய துவாக்கள். நிச்சயமாக இவற்றை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம்புறேன். இப்படி யாராவது Facebookலயோ, வாட்ஸ்அப்லயோ, இன்ஸ்டாலயோ சிக்கி சீரழிஞ்சு கொண்டிருந்தால், உங்களுக்கு யாரையாவது தெரிந்தால் கண்டிப்பா உங்களோட அடுத்து பேசக்கூடிய ட்ரைனர்ஸோட நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்கள இதுல இருந்து மீட்கிறது எப்படி, அவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற வேலையும் நம்ம முன்னெடுப்போம். ஏன்னா நம்ம பேசுறதுங்கிறத தாண்டி செயலாக ஒருத்தரையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கடமை. அதை நீங்க நிச்சயமா செய்யுங்க. தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.